திருத்தணி பகுதியில் 9 காவல் நிலையங்கள் இருந்தும் போதுமான காவலர்கள் இல்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. குற்ற சம்பவங்களை தடுக்கும் காவலர்களே இல்லாத பகுதி கொலையாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டதா? என்ன செய்ய போகிறது அரசு? இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நடப்புலகில் காவல் நிலையங்கள் மட்டும் இல்லை என்றால், காவல்துறை என்ற ஒரு துறை மட்டும் இல்லை என்றால், ஒவ்வொருவரும் ஒரு பொழுதை கூட கழிப்பது சிரமத்திலும் பெரும் சிரமம் என்பது உண்மைதான். சமுதாயத்தில் குற்றங்கள் ஏற்படாமல் இருக்க உறவுகளை பிரிந்து உறக்கத்தை விடுத்து காவல் காத்து வருகின்றனர் காவலர்கள். இருப்பினும் நாட்டில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நிகழ்வதையும் தடுக்க முடியாமல் தான் போகிறது. சமீப காலமாக தமிழகத்தில், குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்தே காணப்படுகின்றன. இதற்கிடையே தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி மக்களை பீதியடையச் செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் போதிய காவல்துறையினர் இல்லை என்பதுதான் அந்த அதிர்ச்சி தகவல். சுமார் 2 லட்சம் பேர் வசிக்கும் திருத்தணி தொகுதியில் மட்டும் 9 காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன்படி திருத்தணி சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம், திருத்தணி போக்குவரத்து காவல் நிலையம், திருத்தணி மதுவிலக்கு அமல்பிரிவு காவல் நிலையம், திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையம், திருவாலங்காடு காவல் நிலையம், கனகம்மாச்சத்திரம் காவல் நிலையம், ஆர்கேபேட்டை காவல் நிலையம், பொதற்றூர்பேட்டை காவல் நிலையம் மற்றும் பள்ளிப்பட்டு காவல் நிலையம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. இந்த 9 காவல் நிலையங்களிலும் அன்றாட பணிகளில் 250 போலீசார் பணியாற்ற வேண்டும். ஆனால் தற்போதோ வெறும் 190 போலீசார் மட்டுமே பணியாற்றி வருவது காவலர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களில் சில டிரைவர் வேலைகளிலும், நீதிமன்ற பணிகளிலும், வழக்குகள் தொடர்பான மருத்துவ சான்றிதழ் பணிகளிலும் தனிப்பிரிவு மற்றும் தனிப்படை காவலராகவும் நியமிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் பணிகளுக்கு காவலர்கள் பற்றாக்குறை உருவாகியுள்ளது. இந்த 9 காவல் நிலையங்களில் வேலை பார்க்கும் காவலர்களுக்கு வார விடுமுறையும் சரிவர வழங்கப்படாததோடு பயணப்படி ரூபாயும் போதுமானதாக சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகிறது. 400 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 200க்கும் குறைவான காவலர்கள் இருப்பதால் பலரும் மன உளைச்சலிலேயே பணியாற்றி வருகின்றனர். இது தவிர திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி உட்பட சில கோவில்களுக்கு அரசியல் பிரபலங்கள், அரசு அதிகாரிகள், திரையுலக பிரபலங்கள் போன்றோர் சாமி தரிசனம் செய்ய வந்தால் அங்கு பாதுகாப்பு பணிக்கு செல்ல வேண்டிய சூழலும் ஏற்படுகிறது. மேலும் இந்த காவலர்கள் சில சென்னை மாநகர காவல் பணிக்கும், ஆவடி மாநகர மற்றும் தாம்பரம் மாநகர காவல் பணிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதன் விளைவாக காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் தேக்கமடைந்து காணப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையங்களில் மட்டும்தான் இந்த நிலைமை. மற்றபடி பொன்னேரி, காட்டுப்பாக்கம், செவ்வாப்பேட்டை ஆகிய காவல் நிலையங்களில் 120 முதல் 150 போலீசார் பணியாற்றி வருகின்றனர். இந்த காவல் நிலையங்களில் உள்ள போலீசாருக்கு 8 மணி நேரம் வேலை, உணவுப்படி, போக்குவரத்து படி என சம்பளத்திற்கு இணையாக 2ஆம் நிலை காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை இணையாக வழங்கப்படுகிறது. இதனாலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அதிக அளவிலான போலீசார் பொன்னேரி, காட்டுப்பாக்கம், செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு பணி மாறுதலாகி சென்று விடுகின்றனர். ஆனால் திருத்தணி சப் டிவிஷனில் உள்ள 9 காவல் நிலையங்களில் வார விடுமுறை என்பது வெறும் அறிவிப்பாகவே உள்ளது. ஆகவே இந்த 9 காவல் நிலையங்களிலும் காவலர்கள் பற்றாக்குறையை போக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் வெளி மாவட்டத்தில் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலும் கோவில் பணிகளுக்கு இந்த பகுதியிலிருந்து போலீசார் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் வெளி மாவட்டமான திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கும் இங்கிருக்கும் காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக செல்கின்றனர். குற்ற சம்பவங்களை தடுக்கவும், பொதுமக்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை உணர வைக்கவும், காவல்துறை மத்தியில் இருக்கும் மன உளைச்சலை தீர்க்கும் விதமாக தமிழ்நாடு அரசு நல்ல முடிவெடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்குமார்.